السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான பேரருளால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளை நமக்கு சிறப்பித்து கூறினார்களோ அந்த முஹர்ரம் மாதத்தை அடைந்து பாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய நோன்பையும் நோற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்திருக்கிறார். வணக்கங்களை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இரண்டு விதமான அமைப்பிலே கற்றுத்தருகிறார். ஒரு வணக்கம் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்டவை, இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமை போக உபரியான முறையில் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள் என்று நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்து அவன் வாழுவதற்கு தேவையான காலங்களையும் படைத்து அந்த காலங்களை எப்படியெல்லாம் அவன் சரியான முறையில் கழிக்க வேண்டும் என்கின்ற வழிமுறையையும், அது எப்படி பலனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல தன்மையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடமையான வணக்கங்களை நமக்கு வைத்திருக்கிறார். கடமையான காரியத்தை செய்பவர்களுக்கும் கடமை தாண்டி உபரியான வணக்கங்களை செய்பவர்களுக்கும் மத்தியில் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு தொழிலை செய்கிறான் என்றால் அந்த தொழிலுக்குண்டான நேரத்தை, இவ்வளவு நேரம் அந்த தொழிலிலே அவன் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று அவன் நியமித்து கொள்ளுகிறான். அதே நேரத்தில் அந்த தொழில் மீது கொண்டிருக்கின்ற அலாதியான பிரியத்தால், அந்த தொழிலை அவன் அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய காரணத்தால் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேர அளவை தாண்டி இன்னும் அதிகமான முறையில் உழைத்து அந்த தொழிலிலே நாம் லாபத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் அல்லவா? அதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற கடமைகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு, அவன் கொடுத்திருக்கின்ற கடமைகளை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று அதோடு நிறுத்தி கொள்வதோடு சிலர் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி ரப்பின் மீது கொண்டிருக்கக்கூடிய அலாதியான பிரியத்தால் என் ரப்பு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமையை தாண்டி நான் இன்னும் அதிகமான முறையில் அவனுக்கு வணக்க வழிபாடுகளை நான் நிறைவேற்றி கொண்டிருப்பேன் என்று நினைக்கிறான் அல்லவா? இவன் அல்லாஹுவின் மீது கொண்டிருக்கக்கூடிய அலாதியான பிரியத்தை இவன் வணக்கத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான்.
இந்த இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பார்க்கிற போது கடமையை மட்டும் நிறைவேற்றக்கூடியவனை விட இவன் அதிகமான முறையில் வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருப்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு கடமையை தாண்டி செய்யக்கூடிய இவன் மிகவும் நெருக்கத்திற்குரியவனாக ஆகிவிடுகிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஒமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பா. ஒரு மனிதன் எனக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறான். அது எதை வைத்து அவன் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லுகிற போது உபரியான வணக்கத்தின் மூலமாக அவன் நெருக்கமாக இருந்து கொண்டே இருக்கிறான். கடைசியில் அவனை நான் மிகவும் நேசிக்க தொடங்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியான வணக்கங்களை குறித்து நமக்கு சொல்லி தருவார்கள். அப்படி உபரியான வணக்கங்களை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மாதங்களில் குறிப்பான வணக்கங்களை செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஆஷூராவினுடைய நோன்பை நாம் உபரியாக வைத்திருப்பதை போல நோன்புகளில் எதெல்லாம் உபரியான நோன்புகள் என்பதை குறித்துண்டான சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சில குறிப்பிட்ட மாதங்களில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான முறையில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான முறையில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற போது அஃதலு சியாமி பாத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரமலானினுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது என்பது நமக்கெல்லாம் கடமை என்பது தெரியும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமைக்கு அடுத்தபடியாக உபரியான வணக்கத்தை சொல்லித் தருகிறார்கள் அல்லவா? அந்த உபரியான வணக்கத்தில் கூட அதில் மிகச்சிறந்த ரமலான் மாதத்தை அடுத்திருக்கக்கூடிய நோன்புகளில் பல்வேறு நோன்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களில் நிறைவேற்றி இருந்தாலும் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து கூறுகிறார்கள், ஃபர்லான நோன்பாக இருக்கக்கூடிய ரமலானுக்கு பின்னால் மிகச்சிறந்த நோன்பு ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்திலே நோற்கக்கூடிய நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எப்படி முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா நோன்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். முஹர்ரம் மாதம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதத்தை முக்கியத்துவப்படுத்தி சொன்னார்களோ அதே போல ஷஅபான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வியலை பார்க்கிற போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்திருக்கிறது. எப்படி என்றால், அவர்கள் ஷஅபான் முழுவதும் நோன்பிருக்கிறார்கள் என்கின்ற அளவிற்கு அவர்கள் நோன்பிருந்திருக்கிறார்கள். இன்னொரு ஷஅபான் மாதத்தில் அறவே நோன்பு அவர்கள் இருக்கவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஷஅபான் மாதத்திலே நோன்பு இல்லாமலும் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஷஅபான் மாதத்தில் அவர்கள் நோன்பிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுகிறார்கள். சில ஷஅபான் மாதத்தில் முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பிருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த ஷஅபான் மாதத்தில் நோன்பு இல்லாமலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தந்துவிட்டு ரமலானில் தொடர்ச்சியாக நோன்பு இருந்திருக்கிறார்கள். ஷஅபான் மாதத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முறையில் நோன்பிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்பான நோன்பை குறித்து சொல்லி தருவார்கள். அது மட்டுமல்ல, ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து 30 நாட்கள் நாம் நோன்பு இருக்கிறோம் அல்லவா? 30 நாட்கள் நோன்பு இருக்கக்கூடிய நோன்பு என்பது கடமையான நோன்பு. அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வாலினுடைய மாதத்தில் உபரியான நோன்பை சொல்லுகிற போது, யார் ரமலான் மாதம் நோன்பிருந்து விட்டு இந்த நோன்புகளெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் பெருநாட்கள் முடிந்து அந்த தொடர்ச்சியாக யார் அதனை அடுத்த 6 நோன்பு வைக்கிறார்களோ அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவன் காலம் முழுவதும் நோன்பிருந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறார். 30 நாள் நோன்பிருந்தால் 30 நாள் நோன்பை தொடர்ந்து ஷவ்வாலினுடைய மாதத்தில் 6 நாட்கள் நோன்பிருக்கக்கூடிய பாக்கியத்தை குறித்து சொல்லுகிற போது அவன் காலமெல்லாம் நோன்பிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறான் என்று சொல்லி தருவார்கள். அதற்கு அடுத்து வரக்கூடிய நேரத்தில் துல்ஹஜ்ஜை நாம் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முதல் 10 நாட்களினுடைய சிறப்பை குறித்து நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதிலே 9வது நோன்பு இருக்கிறது அல்லவா, அரஃபாவுடைய தினம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற போது நாம் கடந்திருக்கக்கூடிய வருடத்தினுடைய பாவங்களினுடைய மன்னிப்பாகவும் வரக்கூடிய ஆண்டிலே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கு மன்னிப்பாகவும் இருக்கிறது என்று துல்ஹஜ் மாதத்திலே பிறை 9 இருக்கக்கூடிய உபரியான நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னார்கள். அதே போன்றுதான் இன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய ஆஷுராவுடைய பிறை 10 நோன்பு இருக்கிறோம் அல்லவா, இந்த நோன்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கடந்த காலங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக அமைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியான வணக்கத்தை குறித்து நாம் கணக்கெடுத்து பார்க்கிற போது முஹர்ரம் மாதத்திலே நோன்பு இருந்திருக்கிறார்கள், ஷவ்வாலினுடைய மாதத்திலே நோன்பு இருந்திருக்கிறார்கள், ஷஅபானினுடைய மாதத்திலே நோன்பு இருந்திருக்கிறார்கள், துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே நோன்பு இருந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் குறிப்பிட்ட சில மாதங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இருந்திருக்கிறார்கள் என்றால், சில நேரங்களில் குறிப்பிட்ட நாட்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இருந்திருக்கிறார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசம் செய்வார்கள். அபூதர்ரே, நீங்கள் நோன்பு நோற்பதாக இருந்தால் நீங்கள் கணக்கிட்டு அந்த நோன்பிற்குண்டான வழிவகைகளை, எந்தெந்த நோன்புகளை நோற்கக்கூடிய நேரத்திலே பலன் கிடைக்கும் என்பதை குறித்து சொல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதா சும்த மின ஷஹரி, மாதத்தில் நீங்கள் நோன்பிருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களேயானால் அது 3 நாட்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள், அந்த 3 நாள் நீங்கள் நோன்பிருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த 3 நாட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். பிறை 13, பிறை 14, பிறை 15 என்று ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் வளர்ச்சியடையக்கூடிய அந்த முழு சந்திரனுடைய காலகட்டம் இருக்கிறது அல்லவா, இந்த நேரத்தில் நீங்கள் உபரியான முறையிலே நோன்பிருங்கள் என்று சொல்லி தருகிறார்கள். இன்னும் இது போன்று மாதத்திலே குறித்து சொல்லி தந்திருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார நாட்களில் உபரியான நோன்பு நோக்கக்கூடியவர்கள் எந்தெந்த கிழமைகளில் நோன்பு நோற்றால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி தருகிற போது 2 கிழமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஒன்று திங்கட்கிழமை நீங்கள் நோன்பிருங்கள், அதே போன்று வியாழக்கிழமை நோன்பிருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்திலே தனியாக சொன்னார்கள், வருடங்களிலே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மாதங்களை சொன்னார்கள், வாரத்தினுடைய நாட்களில் 2 நாட்களை சொல்லுகிறார்கள், திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நோன்பிருங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோற்றிருக்கிறார்கள், திங்கட்கிழமை வியாழக்கிழமை என்று. அப்பொழுது காரணம் கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள், மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது அல்லவா, அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய நாட்கள் திங்களும் வியாழனும் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அப்படி என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் நான் நோன்பாளி என்று அல்லாஹ்விடத்திலே அது சமர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் என்பதை நான் பிரியப்படுகிறேன். நான் நோன்பிருந்த நிலையில் அது என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறேன். அதனால்தான் நான் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்தினுடைய நாட்களில் திங்களையும் வியாழனையும் குறித்து காட்டினார்கள். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் இதை குறித்த நேரத்திலே இப்படி சொல்லி கொடுத்து விட்டு பொதுவான முறையில் மனிதன் அந்த நாட்களை எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்கின்ற சில அனுமதியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்படியும் நோன்பு இருந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை என்று சில வாரங்களில் சனி, ஞாயிறு, திங்கள் என்றும் சில நாட்களிலே செவ்வாய், புதன், வியாழன் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரத்தில் முந்திய 3 நாட்கள் நோன்பு, பிந்திய 3 நாட்கள் நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் நோன்பிருந்து விட்டு சில நாட்களில் குறித்த நேரத்தில் இந்த நோன்பை கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்திருக்கக்கூடிய வாரத்தினுடைய 2 நாட்கள் எப்படி திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு இருந்தார்களோ அதே போன்று இந்த நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற சமுதாய மக்களுக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும், தனித்துவத்தை, இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக சில கிழமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இருந்திருக்கிறார்கள். அதை சொல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கிழமைகளை சொன்னார்கள். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இருந்திருக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, அதிகமான நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வைத்தார்கள். அப்பொழுது அவர்களிடத்திலே காரணம் கேட்கப்பட்ட போது, இந்த நாட்களில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏன் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று கேட்கிற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த 2 நாட்கள் இருக்கிறது அல்லவா, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், இந்த நாட்களில் இஸ்லாம் அல்லாத மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் பெருநாட்களை போன்று அந்த 2 தினங்களை விசேஷ தினமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு நான் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு, அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு, முஷ்ரிக்கீன்களுக்கு நான் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். அதனுடைய அடிப்படையில் நான் இந்த 2 நாட்களில் தொடர்ச்சியாக நோன்பு இருந்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நோக்கக்கூடிய நோன்புகளை குறித்து சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் உபரியான வணக்கங்களை குறித்து சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபரியான வணக்கத்திற்கென்று சில சலுகைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். பொதுவாக ஒரு மனிதன் நோக்கக்கூடிய கடமையான நோன்பிற்கும் உபரியான நோன்பிற்கும் மத்தியிலே வேறுபாடு இருக்கிறது. ஒருவன் ரமலானினுடைய மாதத்திலே நோன்பு இருக்கிறான் என்றால் அந்த நோன்பை இடையில் முறித்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் என்பது கூடாது. ஒருவன் அந்த நோன்பை வைத்திருக்கிறான், உடல் உபாதை இல்லாமல் அவன் தான் தோன்றித்தனமாக அந்த நோன்பை விட்டு விடுவதற்கு அவனுக்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அதே நேரத்தில் இந்த உபரியாக நோக்கக்கூடிய நோன்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால வரையறை இல்லாமல் அவனுடைய இஷ்டத்திலே விட்டார்கள் அல்லவா, இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அனுமதியையும் கொடுத்திருக்கிறார்கள். திடீரென்று நினைத்தால் நோன்பிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுகிற போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபி அவர்கள் வீட்டிற்கு வருவார்கள். வரக்கூடிய நேரத்தில் நம்மிடத்தில் இப்படி கேட்பார்கள், எங்களிடத்தில் கேட்பார்கள், ஹல் ஐந்தக்கும் ஷைஉன், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதா என்று கேட்பார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும். மிக எளிமையான முறையிலே வாழ்ந்தவர்கள், ஏழ்மையான முறையிலே வாழ்ந்தவர்கள், ஒரே நாளில் 3 வேளை உணவு என்பது இல்லாத நிலையிலே வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அம்மையாரிடத்திலே கேட்பார்களாம், ஹல் ஐந்தக்கும் ஷைஉன், ஏதாவது உங்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவிமார்கள் சொல்லுவார்கள், எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில், அவர்களின் வீட்டில் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில், எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்களாம், ஃபஅன சாயிமுன், நான் நோன்பாக இருந்து கொள்ளுகிறேன், இன்றைய தினத்தை நான் நோன்பாக கழித்துக் கொள்ளுகிறேன். அதனால்தான் மார்க்க அறிஞர்கள் இப்படி பிரித்து காட்டினார்கள். பரலான நோன்பை எப்பொழுது அவன் முடிவு செய்ய வேண்டும், உபரியான நோன்பு நோற்பதற்கு எப்பொழுது முடிவு செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிற போது, ஒரு மனிதன் பரலான நோன்பை நோக்கக்கூடிய நேரத்தில் இரவிலேயே நான் மறுநாள் நோன்பு இருக்க போகிறேன் என்கின்ற முடிவை இரவு பொழுதிலேயே அவன் முடிவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உபரியாக நோக்கிறான் அல்லவா, இந்த உபரியாக நோக்கக்கூடிய நேரத்தில் அவன் சுபகிலே எழுந்து பார்த்தான், சாப்பாட்டிற்கு வழி இல்லை, உணவு இல்லாமல் இருக்கிறது, இந்த தினத்தை நல்ல முறையில் அதை நன்மையாக கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நேரத்தில் லொஹருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரம் வரை அவன் முடிவெடுத்து நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று முடிவெடுப்பதற்கு அவனுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்தி காட்டுகிறது என்று நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியான வணக்கத்தை எந்த நேரத்திலும் நோக்கலாம் என்கின்ற ஒரு வழிமுறையை கொடுத்தது மட்டுமல்லாமல், உபரியான நோன்பை சில நேரங்களிலே விடுவதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் வருவார்கள். அப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் நபித்தோழியர்கள் 2 பேர் நோன்பு இருந்தார்கள். ஒன்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் நோன்பை நோற்றிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு உணவு பதார்த்தம் வருகிறது. அந்த உணவு வந்த நேரத்தில் அவர்கள் அந்த உணவின் மீது ஆசைப்படுகிறார்கள். நோன்பு உபரியாக வைத்திருக்கிறார்கள். வீட்டிற்கு உணவு பதார்த்தம் வருகிறது. அந்த உணவை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் வந்தபோது அந்த உணவை அவர்கள் வாங்கி சாப்பிட்டுக் கொள்கிறார்கள், நோன்பை முறித்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இருவரும் நோன்பு நோற்றிருந்தோம். அப்படி நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களிடத்தில் உணவு பதார்த்தம் வந்தது. அதை நாங்கள் விருப்பப்பட்ட காரணத்தினால் அதை நாங்கள் சாப்பிட்டு கொண்டோம் என்கின்ற வார்த்தையை சொன்னபோது
அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் கடமையான நோன்பு நோற்கவில்லை, உபரியான முறையிலே நோன்பு நோற்றிருக்கிறீர்கள், எனவே அது ஒரு பிரச்சனை இல்லை என்பதை சொல்லி தந்துவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், நோன்பை தொடங்கி விட்டீர்கள் அல்லவா, நோன்பு நோற்று பாதி நேரத்தில் அதை முறித்து கொண்டீர்கள் அல்லவா, அதற்கு பகரமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் யக்லியா யௌமன் ஆஹர மகானஹு, அந்த இடத்தில் அதற்கு பகரமாக வேறு நாட்களில் நீங்கள் அந்த விடுபட்ட நோன்பை நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள். இந்த உபரியான நோன்பை இடையிலே விட்டுக்கொள்வதற்குண்டான எந்த விதமான தவறுதலும் இல்லை என்கின்ற உரிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி எங்கே கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் தான் காலை உணவை உண்டு கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, பிலால் அவர்களே, நான் இப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய உணவில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். இது அற்புதமான பண்பாடு. நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் ஒருவர் அந்த நேரத்திலே வரக்கூடிய நேரத்தில் அவரை அந்த உணவிலே கலந்து கொள்ள செய்யக்கூடிய அற்புதமான பண்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். காலை உணவை உண்டு கொண்டிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் பிலால் அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் நான் உண்ணக்கூடிய இந்த உணவிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அற்புதமான நற்செய்தியும் சேர்த்து சொல்கிறார்கள். பிலால் அவர்களே, நீங்கள் இங்கே சாப்பிட்டு நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள், நான் இப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நஹனு நஅகுல் ரிஸ்கனா, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உணவை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், உங்களுடைய உணவு இருக்கிறது அல்லவா, உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன் அல்லவா, இந்த உணவு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கென்று இந்த உணவு இருக்கிறது அல்லவா, இது எங்கே இருக்கிறது தெரியுமா, சொர்க்கத்திலே இருக்கிறது என்று சொல்லி தந்துவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்பார்கள், பிலாலே, நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்பார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அடுத்து சொல்லுவார்கள், நீங்கள் நோன்பாளியாக இருக்கிறீர்கள், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நோன்பாளியை உட்கார வைத்து ஒருவர் சாப்பிடுகிறார் என்றால் இங்கே வானவர்கள் நோன்பாளிக்காக துஆ செய்கிறார்கள், அவர்களுடைய சின்ன சின்ன பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொல்லி தந்துவிட்டு உங்களுக்கான உணவு சொர்க்கத்திலே இருக்கிறது, உங்களுக்காக வானவர்கள் பரிந்துரை துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான வணக்கங்கள் வணங்கக்கூடிய நேரத்தில், இப்படி உபரியான நோன்புகள் நோக்கக்கூடிய நேரத்தில் சில சலுகைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துவிட்டு அற்புதமான வார்த்தை சொல்லுவார்கள். ஒவ்வொன்றிற்கும் ஜகாத்தை கொடுக்கிறோம் அல்லவா, கழிவை நம்முடைய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய கூடுதலான கழிவு என்றுதான் ஜக்காத்தினுடைய நம்முடைய பொருளை தூய்மைப்படுத்துவதற்காக ஜக்காத்தை கொடுக்கிறோம் அல்லவா, அதே போன்றுதான் மனித உடலிலே இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று நோன்பு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துவிட்டு லி குல்லி ஷைஇன் ஜகாத்துன், ஒவ்வொன்றுக்கும் ஜகாத் இருக்கிறது, வ ஜகாத்துல் ஜஸதி அஸ்ஸௌம், உடலுக்கென்று இருக்கக்கூடிய ஜகாத் இருக்கிறது அல்லவா, அது நோன்பு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். மருத்துவத்தினுடைய உலகத்தில் இன்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் 16 மணி நேரம் பட்டினியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை குறித்து சொல்லுகிற போது இப்போ அதிகமான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நோய்களில் இந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, கல்லீரலில் ஏற்படக்கூடிய கொழுப்பு என்பது, இதை கரையக்கூடிய ஆற்றல் ஏறத்தாழ 16 மணி நேரம் ஒருவர் பட்டினியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கல்லீரல் பரிசுத்தப்படுத்தப்படும். இருக்கக்கூடிய உறுப்புகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 5 உறுப்புகளை மருத்துவ ரீதியாக ராஜ உறுப்புகள் என்று வைத்திருக்கிறார். அந்த உறுப்புகளில் மிகவும் அற்புதமான உறுப்பு கல்லீரல் என்பது, அந்த கல்லீரலையே சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்றால் அது நோன்புக்கு இருக்கிறது என்று மருத்துவ ரீதியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார். இன்னும் உபரியான வணக்கங்கள் வணங்கக்கூடிய நேரத்தில், இது உபரியான முறையிலே நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் நாம் பெறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவது போக இன்னும் என்னென்ன உபரிகளெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த உபரிகளையும் நாம் நல்ல முறையில் செயலாற்றி அவனுக்குண்டான நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானா.
புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.